ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்குற டாபிக் கிளாஸஸ் ஆஃபீஸர். அப்புறம் வந்து உங்களுக்கு பவர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் அண்டர் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பேசிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெயின் பவராக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சீஃப் கமிஷனர் சொல்கிறாங்க அவர். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா ஓவரால் லீடர்ஷிப் தான் மேனேஜ் பண்ண போகிறாரு. அப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் ஆடிட் எல்லாத்தையும் வந்து அசஸ்மெண்ட் ஆடிட் பண்ண போகிறாரு. ரெவன்யூ கலெக்ஷனு, டிஸ்பியூட் ரெசல்யூஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், பப்ளிக் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கிட்ட கரெக்டாக தான் ரிலேஷன் இருக்காங்க, கரெக்டாக தான் ஒர்க் போதும் சொல்லிட்டு ஸோ இந்த எல்லா ஒர்க்கையும் ஓவரால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் சீஃப் கமிஷன் சொல்லலாம். ஓகேங்களா, சீஃப் கமிஷன் சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரிவு. ஓகேங்களா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல், என்ஃபோர்ஸ்மெண்ட் லெவல் சொல்லிட்டு ரெண்டாவது பிரிவு. ஓகேங்களா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்னா அட்மின் ஒர்க்லாம் பார்க்குறது. ஓகேங்களா, பேசிக்காக அட்மின் ஒர்க் அவங்க வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் லெவல் அதிகாரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் லெவல்னா இவங்க தான் வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் யார் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், அதாவது எதனா ப்ராப்ளம் வந்துச்சு இது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி அவங்க சரியாக கட்டல அப்படி சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்திருக்காங்கன்னா அது இவங்க தான் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அட்ஜுடிகேஷன் டிஸ்பியூட் வந்து சரி பண்ணுவாங்க. அப்புறம் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பரேஷன் மொத்தமாக இந்த ஜிஎஸ்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி சூப்பரைஸ் பண்ணது இவங்க தான். ஓகேங்களா, ஸோ அந்த மேல் ஆஃபீஸர் வந்து இவர்கிட்ட கொஸ்டின் கேட்டால் இவர் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார், அப்புறம் சூப்பரைஸும் பண்ணுவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் த கமிஷனர் என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் இவங்க கிட்ட வர இஷ்யூக்கு வந்து இவங்க திருப்பி சொல்லி சரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் இவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிஷனர் சூப்பரேஷன் ஆஃப் டிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டிவிஷன், தமிழ்நாட்டில் செகண்ட் டிவிஷன், இப்போ கேரளாவில் ஃபர்ஸ்ட் டிவிஷன், கேரளா செகண்ட் டிவிஷன் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்களோட டிவிஷன் சூப்பரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன் டிஸ்பியூட் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா எதனா டிஸ்பியூட் இருக்குது, எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதை இவங்க சரி பண்ணுவாங்க, அதுக்கு திருப்பி கொடுப்பாங்க சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் ஆடிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, தப்பு இருக்குது, அதை வந்து அவங்க அசஸ் பண்ணி அதை செக் பண்ணணும்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இவங்க ஈடு கொடுப்பாங்க. இந்த டெப்டி கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் இவங்க வந்து அதை அசஸ் பண்ணி ஆடிட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் அப்பீல்ஸ், யாரா மேல்முறையே வராங்க, எங்கள் தப்பு இது தப்பாக இருக்குது எங்கள் சரி பண்ணி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பொருள் வந்து ஒரு 10,000 எடுத்துருக்காங்க, இவங்க வந்து 20,000 போட்டிருக்காங்க, நீங்கள் தப்பாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பீல்ஸ்லாம் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ டெப்டி கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷன் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க செக் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற டேக்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து இவங்க எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க அட்மின் லெவல் கிட்ட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதை இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன், இப்போ ஒருத்தவங்க ரிட்டர்ன் சரியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மின் லெவலில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்காங்க. இப்போ நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் லெவல் இவங்க தான் இறங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் வந்து ஓவர்சீயிங் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் கரெக்டாக நடக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருக்குன்னா அதில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க தான் ஹையாக இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் இந்த கம்பெனி செக் பண்ணணும், இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணணும், இதில் இவங்க இஷ்யூ இருக்குது நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீ பண்ணுறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் பார்ப்பாங்க. அப்புறம் வேணா கோஆர்டினேட்டிங் வித் அதர் ஏஜென்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ். ஓகேங்களா, ஜிஎஸ்டி ஆஃபீஸஸ் இவங்க இன்கேஸ் வந்து கஸ்டம் ஆஃபீஸும் இருக்காங்கன்னா கஸ்டம்ஸ் ஏதோ நீங்கள் சரியாக கட்டல, எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஏதோ ரைடு வருதுன்னா இவங்க வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி அதர் ஃபார் எக்ஸாம்பிள் அதர் கவர்மெண்ட் ஏஜென்சி கூட சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணலாம். அதை வந்து அந்த ஒரு சர்ச்சை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இவங்க நினச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆப்ரேஷன். இப்போ நாளைக்கு நீங்கள் இவங்க தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறது இவங்க தான் மேலே இருக்கவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க, நாளைக்கு போய் நீங்கள் இவங்களை போய் சர்ச் பண்ணணும், இன்றைக்கி இவங்களை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆப்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் டேக்ஸ் எவேஷன், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் மேலே டேக்ஸ் எவேஷன் பண்ணுவீங்களா, அதாவது ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்து பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒருத்தர் வந்து டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருந்தால் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்வைட் பண்ணிடல நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நீங்கள் தப்பு பண்ண விசாரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த விசாரிக்க வேலையை இந்த டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் பார்ப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா இவங்க தான் மெயின் வேலை. ஓகேங்களா, இவங்க தான் கண்டக்டிங் ரேட்ஸ் அண்ட் சர்ச்சஸ். இவங்க தான் வந்து களத்தில் இறங்கி போயிட்டு உண்மையிலேயே இங்கே அவங்க ஜிஎஸ்டி கரெக்டாக தான் கட்டுறாங்க சொல்லிட்டு இறங்கி பொருள்லாம் செக் பண்ணுறது இவங்க தான். ஸோ கண்டக்டிங் ரேட்ஸ் அண்ட் சர்ச்சஸ் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் தான் மெயினாக பண்ணுறது சொல்லலாம். ஓகேங்களா, அப்புறம் தான் சீஸ் அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் குட்ஸ் இன்கேஸ் வந்து அவங்க ஜிஎஸ்டி சரியாக கட்டல, இதுக்கு வந்து அவங்க சரியான ப்ராப்ளம் டாக்குமெண்ட் வச்சிடலாம், அந்த பொருளை வந்து பறிமுதல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட். ஸோ சூப்பரிண்டென்ட் பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹையர் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹையர் ஆஃபீஸர் எல்லாரையும் ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல், அப்புறம் டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் இவங்க 3 பேரையும் அசஸ் பண்ணுறதுக்கு இவங்க சூப்பரிண்டென்ட் வந்து அசஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒர்க்லாம் செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி சம்டைம் வந்துன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு ரைட் பண்ணுவார், சர்ச் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா அவர் கூட இவரும் போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி ஈடுபடுவான்னு சொல்லலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் ஜிஎஸ்டியில் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்பெக்ஷன் தான் ப்ரெமிசஸ், அதாவது அந்த கம்பெனியோட வளாகத்தை, அந்த பிஸ்னஸோட வளாகத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். கரெக்டாக தான் இவங்க எல்லா குட்ஸும் கணக்கு வச்சிருக்காங்களா இல்லைன்னா ஒழிச்சு வச்சிருக்காங்களா குட்ஸ் சொல்லிட்டு அதை தேடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தேடுறது வந்துன்னா இந்த இன்ஸ்பெக்டரோட வேலை. ஓகேங்களா, இன்ஸ்பெக்ஷன் ப்ரெமிசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சி இவர்கிட்ட கொடுத்தாருனா இன்ஸ்பெக்டர் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து இவங்க செய்வாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லைங்களா, ஸோ வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போய்ட்டு இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டேக்ஸ் அசிஸ்டன்ட் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டிங் த அசஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ் பண்ணுவாங்க. என்ன எதை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ அசஸ் பண்ணுறாங்களா, ஸோ இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் எடுத்துருந்தாங்க, அந்த ஃபைல் எடுத்துருந்தாங்க கேட்டாங்கன்னா அந்த ஃபைல் இங்கே எடுத்து தருவாங்க, அந்த எடுத்துகிட்டு வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அசஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் கிளர்க்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் யாராக இருக்காங்களோ அவங்க என்ன ஒர்க் சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். அது உங்களுடைய பெறுவது உங்கள் பாலா.